வணக்கம். இன்றைக்கு நாம் ஒரு அற்புதமான வரலாற்று பயணத்திற்கு செல்லப் போகிறோம். தெலுங்கானாவின் மையப்பகுதியில் அமைந்திருக்கிற வாரங்கல் நகரத்தை பற்றித்தான் நாம் இப்போது பார்க்கப் போகிறோம். இது ஏதோ சாதாரண ஒரு நகரம் கிடையாதுங்க. பல 100 வருடங்களின் ரகசியங்களையும் அபாரமான கலைநயத்தையும் தன்னுள் அடக்கி வைத்திருக்கிற ஒரு வரலாற்று பொக்கிஷம். வாருங்க, கொஞ்சம் காலச்சக்கரத்தை பின்னோக்கி சுழற்றி இந்த மாயாஜால நகரத்தின் ரகசியங்களை நாம் தெரிந்து கொள்வோம். சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த வாரங்கல் நகரம் ஒரு காலத்துல ரொம்பவே புகழ்பெற்ற காகதிய வம்சத்தின் அதிகார மையமாக, அவர்களின் தலைநகரமாக இருந்தது. இது வெறும் புவியியல் எல்லை மட்டும் கிடையாது. இங்கிருக்கிற ஒவ்வொரு தெருக்களும் ஒவ்வொரு கற்களும் ஏதோ ஒரு பழங்கால கதையை நமக்கு சொல்ல துடிக்கிறது. சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் இது வரலாறு மற்றும் கலாச்சாரத்தின் உயிருள்ள கருவூலம் என்றே சொல்லலாம். காகதியர்களின் இந்த மாபெரும் சாம்ராஜ்யம் முக்கியமாக அவர்கள் விட்டுச் சென்ற 3 கட்டடக்கலை அற்புதங்களுக்காக இன்று வரை கொண்டாடப்படுகிறது. அது என்னென்ன தெரியுமா? பார்ப்போரை அப்படியே வியக்க வைக்கும் பிரம்மாண்டமான கோவில்கள், ரொம்ப தத்ரூபமாக செதுக்கப்பட்ட மிக நுணுக்கமான சிற்பங்கள் மற்றும் எதிரிகளை மலைக்க வைக்கும் வானளாவிய கோட்டைகள். அவர்கள் விட்டுச் சென்ற இந்த அழியாத சுவடுகள் அவர்களின் ஈடு இணையற்ற கலைத்திறனை இன்றும் உலகிற்கு சத்தமாக பறைசாற்றுகின்றன. இப்போது இந்த கட்டிடக்கலை நிபுணத்துவத்தை பற்றி பேசும்போது நம் நினைவிற்கு உடனே வருவது புகழ்பெற்ற ஆயிரங்கால் மண்டபம்தானே. காகதிய வம்சத்தின் மன்னரான ருத்ரதேவரால் கட்டப்பட்ட இந்த ஆலயம் கட்டிடக்கலைக்கும் அளப்பரிய பக்திக்கும் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. வாரங்கல் மக்களின் இதயங்களில் ஒரு நீங்காத இடத்தை பிடித்துள்ள இந்த 1000 தூண்களும் காகதியர்களின் பெருமைக்கு சாட்சியாக இன்றும் ரொம்ப கம்பீரமாக நிமிர்ந்து நிற்கின்றன. ஆனால் நீங்க நன்றாக கவனித்து பார்த்தீர்கள் என்றால், இந்த 1000 கால் மண்டபத்தின் உண்மையான பிரம்மாண்டம் என்பது அந்த 1000 தூண்களில் எண்ணிக்கையில் மட்டுமல்ல, அந்த பழங்கால சுவர்களுக்குள் பல நூற்றாண்டுகளாக உறைந்து போயிருக்கும் எண்ணற்ற கதைகளில் இதனுடைய உண்மையான உயிரோட்டமே அடங்கியுள்ளது. அங்கிருக்கும் ஒவ்வொரு தூணும் அன்றைய மக்களின் வாழ்க்கையையும் மன்னர்களின் வீரத்தையும் அப்படியே நமக்கு சொல்கிறது. இது வெறும் கற்சிலைகளின் கூட்டம் இல்லைங்க, இது நாம் படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு திறந்த வரலாற்று புத்தகம். கொஞ்சம் அப்படியே உங்கள் மனக்கண்ணில் கற்பனை செய்து பாருங்களே. ஒரு அழகான காலை பொழுதில் இந்த 1000 கால் மண்டபத்தின் முற்றத்தில் ஆட்ரமண்ட் என்ற ஒரு முதியவர் சம்மணமிட்டு அமைதியாக அமர்ந்திருக்கிறார். காலங்களை கடந்து வந்த அவரது கண்கள் ஞானத்தால் மின்னுகின்றன. அவரது குரலில் உள்ள மாயாஜாலம் ஒட்டுமொத்த வாரங்கல் வரலாற்றையும் அப்படியே நம் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துகிறது. உண்மையிலேயே அவர் வெறும் மனிதர் கிடையாதுங்க, வாரங்களின் கடந்த காலத்தை தன்னுள் சுமக்கும் ஒரு உயிருள்ள பெட்டகம் அப்படின்னே சொல்லலாம். இதையெல்லாம் கேட்கும்போது ஒரு கணம் ஆழமாக சிந்தித்து பாருங்கள். பல 100 ஆண்டுகள் கடந்துவிட்டாலும் சரி, மாபெரும் சாம்ராஜ்யங்கள் அழிந்து மண்ணோடு மண்ணாகி போனாலும் சரி, இந்த பழங்கால வரலாற்றின் நினைவுகள் ஆட்ரமன் போன்ற கதை சொல்லிகளின் குரல்கள் மூலமாக இன்றும் எப்படி உயிர் வாழ்கிறதுன்னு பார்த்தீர்களா? தலைமுறை தலைமுறையாக வாய் வழியாக கடத்தப்படும் இந்த கதைகள் எந்த ஒரு கல்வெட்டையும் விட எப்படி இவ்வளவு சக்தி வாய்ந்ததாக மாறுகின்றன என்பது உண்மையிலே ஒரு ஆச்சரியமான விஷயம்தானே. இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசித்து பாருங்க.